திருப்பத்தூரை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் திருப்பத்தூர் வட்டாட்சியரிடம், அதாவது தாசில்தாரிடம், தான் எந்த மதத்தையும் சாதியையும் சாராதவர் என்று ஒரு சர்டிபிகேட் வேணும்னு கேட்டிருக்காரு. அதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன தாசில்தாரை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்தார் சந்தோஷ். இதை விசாரிச்சு தீர்ப்பளிச்ச நீதிபதி என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் கொடுக்க தாசில்தாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொன்னார். அது மட்டுமல்லாம இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் கொடுத்தால் அது சொத்துரிமை, வாரிசு உரிமை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு போன்றவற்றில் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் இப்படி ஒரு சான்றிதழை கொடுக்க இயலாது என்று கூறிவிட்டார். அது தவிர நீங்கள் வேண்டுமானால் குழந்தைகளை கல்வி நிலையங்களில் சேர்க்கும்போது சாதி மற்றும் மதம் சாராதவர் என்பதை தெரியப்படுத்த உங்களுக்கு அதிகாரம் உண்டு அரசாணையின்படி என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதாவது கல்வி நிலையங்களில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் போது சாதி மதம் என்ற இடத்தில் எதுவும் பூர்த்தி செய்யாமல் விட்டுவிடலாம் என்று ஒரு யோசனையும் கூறியிருக்கிறார். எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்படி ஸ்கூல்ல சேர்க்கும் போது மட்டும் சாதி மதம் போடாம விட்டா அது மட்டும் சொத்துரிமை, வாரிசு உரிமை, இட ஒதுக்கீடு போன்றவற்றில் பிரச்சனை ஏற்படுத்தாதா?